ஹரி ஓம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரியாயோகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே இலவசமாக அந்த கிரியாயோகத்தை நிறைய பேட்சாக நிறைய பேருக்கு வீட்டிலேயே ஒருத்தராக கூப்பிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் யோகா மெடிடேஷனை கடைப்பிடிக்கணும். இந்த யோகா மெடிடேஷன்ன்றது என்ன, அதை பற்றி மகாதர் பாபாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. மகாதர் பாபாஜியோடைய சீசன் 2 எபிசோட். ஸோ இது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி யார் வேணால் கற்றுக்கலாம். அதுக்கு மட்டும் தான் நம்ம ஒரு சின்னதாக ஜாயினிங் ஃபீஸுன்றதை வச்சுருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு இதோட வேல்யூ தெரியணும் அப்படின்றதுக்காக அதை வச்சது. இந்த யோகான்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், யோகம் வேறு யோகா வேறு. மெடிடேஷன்ன்றது என்னென்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி உட்காரது கிடையாது. இது எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டே வரேன். நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெடிடேஷனாக கண்ணை மூட்டி சின்முத்திரை வச்சுக்கிட்டு முத்திரைகள் கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மெடிடேஷன்னா சும்மாவே நம்ம இப்படியே உட்காந்துட்டு குண்டலினி ரைஸ் பண்ணோம், தேர்ட் ஐ திறந்துடும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாதுங்க. ஸோ இதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. இது எல்லாமே தாண்டி லாஜிக்கலாக பயோகெமிக்கல்ஸ் ரூபமாக நியூரான் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் உடலுக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் டெப்த்து சயின்ஸ். இந்த டெப்த்து சயின்ஸுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம யூடியூப்பில் பேச முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை மகாதர் பாபாஜி அவர்கள் எப்படி அதை மக்களுக்கு சொல்லியிருக்காரு, இது 18 வருஷம் எப்படி செய்யணும் என்பதை கைட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் YSSலேயும் சரி, இங்கே நம்மளும் சரி. ஏன்னா எங்கள் ஃபாதர் YSSல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைபிள் லெகசியில் அவர் வந்திருக்கிறார். ஸோ அப்படி பரமம் சிவகானந்தருடைய ஒரு லினேஜாக அவர் இந்த ஒரு கிரியாவை எனக்கு கொடுத்து இன்றைக்கி நான் இதை பல பேருக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே கிரெடிட் பரமஹம்ச யோகானந்தாஜி அவருக்கு தான் போய் சேரும். இப்போது இது ரொம்ப குயிக் வீடியோ. ஒரு மனிதன் யோகா எதுக்கு செய்யணும், யோகானால் அந்த மனிதன் அடையக்கூடிய நிலைகள் என்ன, அந்த யோகா செஞ்சதுனால அவன் என்ன அனுபவிக்கிறான் லைஃப்பில் அப்படின்னா, யோகா செய்கிறதுனால சும்மா ரியாக்ட் ஆகக்கூடாது. சும்மா சின்ன விஷயத்துக்கு போய் ரியாக்ட் ஆகிட்டு சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம நிஜமாலே அழிவை நோக்கி போயிடுவோம். சின்ன விஷயங்கள்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள். ஸோ யோகான்றது அது தேவையே இல்லை. இந்த யோகா செய்யும்போது அந்த மைண்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த யோகா செய்ய ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டுக்கு வருவீங்க. பட் இந்த ஸ்டேட்டு வரணும் அப்படின்றது தான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த யோகா செஞ்சால் அந்த நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவீங்கன்றதை நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால் யோகாவை பக்கத்தில் வைங்க. இப்போ இந்த பாபாஜி அவர்கள் எதனால் ஒருத்தர் கட்டாயமாக முன்கூட்டி, இப்போ பத்தஞ்சலி முனிவர் நிறைய பேருக்கு தெரியும், இப்போ முன்கூட்டி அவங்க மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, முன்னாடியே கணக்கு ஒன்று போட்டு மக்கள் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரிஞ்ச கலியுகத்தில் இந்த டெக்னிக்ஸ் இப்படி போய் சேரணும்னு நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கு எப்படி ஒரு டெக்னிக் சேர்க்கணுமோ அப்படி சேர்த்தாங்க. அதுதான் இந்த கிரியா. இதோட இனிஷியல் ப்ராசஸ் தான் அந்த யோகா, அந்த மெடிடேஷன். அந்த யோகா மெடிடேஷன்லாம் கம்பைன் பண்ணி ஒரு மனுஷன் இதை பயிற்சி பண்ணும்போது ஒரு மனிதனால் வெரி ஈஸியாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போக முடியும். ரொம்ப ஈஸி, சுலபமாக ஃபோக்கஸ் வைக்க முடியும். அந்த ஃபோக்கஸ் திசை திரும்பாத ஒரே நிலையில் அடித்த மாதிரி, டார்கெட் அடித்த மாதிரி போகும். அந்த ஃபோக்கஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோக்கஸ்குள்ளே போகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஏம்பியன்ஸ் ஆஃப் அந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே அந்த ஏம்பியன்ஸில் வாழ்வீங்க. ஏம்பியன்ஸ்னால் என்ன, சுற்றியே உங்களுக்கு அதே ஃபீலிங்காக இருக்கும் எங்கே போனாலும். இந்த நிலைக்கு ஃபஸ்ட்டு யோகா உங்களை கொண்டு போகும். நரம்பு, நாடிகள், புத்தி, சித்தம் இதெல்லாம் ரெடி ஆகும். இதெல்லாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இதெல்லாம் இதை பற்றி நான் டச் பண்ணல. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ணுங்க, அது வேணுங்கன்னு நினைக்கிற நிலைக்கே நீங்கள் வரணும்னா முதல்ல யோகா செய்யணும். இதுதான் மகாதர் பாபாஜி ஐயா பத்தஞ்சலி முனிவருக்கே சொல்கிறார். ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே மகாதர் பாபாஜி ஐயா சர்வசாதாரணமாக சும்மா பேச்சுக்கு சொன்னதில்லை. இதெல்லாம் ரொம்ப ரெக்கார்டடாக சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி பரமஹம்ச யோகானந்தர் மூலியமாக இப்போ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கேட்குறோம். ஸோ இந்த பாக்கியம் எதாவது நான் நல்ல வார்த்தை சொல்லியிருந்தா கூட இதெல்லாமே அவங்களே தான் போகும் தவிர இங்கே நான் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. பல பேர் நான் குரு அது இதுன்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து நான் அப்படி கூப்பிடாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல நண்பனாகவோ ப்ரோ அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, அதிலே போயிடுங்க. ஏன்னா குரு, சாமி இது எதுவுமே நம்ம கிடையாது. சாமி நம்ம எல்லாமே அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறோம். இதை பல பேருக்கு முயற்சிக்காக பண்ணுறது தான். இப்போ கூட பிஸி ஸ்கெட்யூலில் எனக்கு ஒரு ஷூட் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டியும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கணும்.